ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மக்கானை வச்சு சூப்பரான ஒரு ஹெல்த் ட்ரிங்க் செய்ய போகிறோம். இதை நீங்கள் டெய்லி மார்னிங்கில் டீ காஃபிக்கு பதில் உங்களோட உடம்பு நல்லதுக்காக காலையில் பாலில் கலந்து மிக்ஸ் பண்ணி இதை சாப்பிட்டிங்கன்னா உங்களோட உடல் வலியில் நீங்கும், எலும்பும் வலுப்பெறும். ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். கேஸை ஃபஸ்ட்டு ஸ்லோ ஃப்ளேமில் பற்ற வச்சுட்டு மக்கானாவை அதில் கொட்டிக்கோங்க. இந்த மக்கானாவை நல்லா ஹீட் பண்ணணும். இது நல்லா முறுமுறுன்னு வர அளவுக்கு இதை வறுத்து எடுத்துக்கோங்க. கேஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப தீயவும் கூடாது, மீடியமாக இருக்கணும். இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட போகிறோன்றதுனால நல்லா வறுபட்டால் தான் நல்லாயிருக்கும். இதை பவுட்ரு பண்ணி நம்ம 1 மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி இதை சாப்பிடலாம். இப்போ நல்லா வறுபட்டு தான் இது பாருங்கள், இது போல் நல்லா வரும். இந்த ஸ்டேஜ் கரெக்டான பக்குவம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துக்கலாம். பிளேட்க்கு மாற்றிடலாம். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு வறுபட்டுருக்கணும். நல்லா உடைச்சலே உடையணும். இப்போ அதே வானில் ஒரு 1/4 கப் அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு பாதாமையும் சேர்த்துக்கலாம். 1/4 கப் உடைச்ச கல்லையும் இது கூடவே சேர்த்துக்கிறேன். வாசனைக்காக ஏலக்காயும் சேர்த்துக்கலாம். இப்போ கேஸை பற்ற வச்சுக்கோங்க. கேஸ் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட வேர்க்கடலை, வால்நட்ஸ் எது இருந்தாலுமே 1/4 கப் அளவுக்கு நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம். நான் இப்போ இது மட்டும்தான் சேர்த்து செய்ய போகிறேன். உங்கள்கிட்ட குங்குமப்பூ இருந்தால் அதையுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால் நான் போடலை. நீங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இதையுமே சேர்த்து அது கூட ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் கொரகொரப்பாக தான் இருக்கும், நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு அரைப்படாது. அரைச்சிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இதை 2 பேட்சாக போட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுக்க போகிறோம். கொஞ்சம் கொரகொரப்பாக தான் வரும். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ரொம்ப நைஸாக அரைச்சாலும் பாதாம்லேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தாலே போதுமானது. மீதம் இருக்கிறதையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 1 மந்த் வரைக்குமே நல்லாயிருக்கும். வாங்க இதை பால் கூட எப்படி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுன்னு பார்க்கலாம். ஆசைப்பட்டு செய்கிறத கொஞ்சம் அவசரப்படாமல் பொறுமையாக செஞ்சோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும். இப்போ காசின பால் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க மக்கானா பவுடரையும் சேர்த்துக்கலாம். நட்ஸ்லாம் கொஞ்சம் பாதியாக இருந்தால் கூட பரவாயில்ல, சாப்பிட்றப்ப வாயில் பட்டால் நல்லதாக இருக்கும். நம்ம வறுத்து தான் சேர்த்துருக்கோம். இப்போ தேவையான அளவு காசின பால் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் காலையில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. டீ காஃபியை மறந்துட்டு குழந்தைகளுக்கும் கொடுங்க, நீங்களும் குடிச்சு பாருங்கள். இது போல் ஹெல்த் வீடியோஸ்லாம் நிறைய ஹெல்த் ட்ரிங்க்லாம் நான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி. செம்பருத்தி பூ டீ இதெல்லாம் எப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மறக்காமல் ஓப்பன் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.